அட பாவிங்களா, கொஞ்ச நேரம் வந்து லைவ் பார்க்க விட்டுட்டேன், அதனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கா? பரபரப்பாக ஓடி வந்தேங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியுது அத்தனையும் நடிப்பா, இதெல்லாம் வந்து நடிப்பா அந்த மாதிரி இருந்தது. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங்கே வந்து சம்பவம் முடிஞ்சு போச்சு. பிரவீன், பிரஜின் அண்டு காமு மாமா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து செம்ம சண்டை. ஆக்சுவலி இந்த சண்டை வந்து இவங்க பிளான் பண்ண விஷயந்தான். ஸோ பிரவீனும் அதே மாதிரி பிரஜினும் சேர்ந்து வந்து பிளான் பண்ணுறாங்க. கமருதீனை வந்து ரூடாக பேச வைக்கலாம், நம்ம அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சண்டை வந்து நம்ம பார்வதிக்கு ரிலேட்டடாக போடக்கூடாது, அதுக்கப்புறம் அது சீரியஸாக ஆயிரும். அதனால் நம்ம வந்து வேறு சும்மா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரவீன் ஏதோ சொல்கிறாரு, ரூடாக சொல்கிறாரு. அதுக்கு வந்து கமருதீனுக்கு பிடிக்கல. அவர் ஓடி வந்து பிரவீனை பிடிச்சி தள்ளுறாங்க. நடுவில் இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து பிரஜின் வராங்க. ஸோ கமருதீனுக்கும் அடி விழுது போல் பிரஜின் கிட்ட இருந்து. ஸோ ஆக மொத்தத்தில் பிராங்குன்னு சொல்லிட்டு கடைசியில் சண்டை பெருசாகிடுச்சுன்னு தான் சொல்லலாம். லைவில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஐயோ இது வந்து நிஜமாலுமே சண்டையாக போச்சு, பிராங்காக பண்ணுது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து பிராங்கோட தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சாந்திரா அழறாங்க, ஏன் பிரஜின் இப்படி பண்ணுற, நம்ம பசங்களை நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு சாந்திரா தேங்க அழறாங்க. இதெல்லாம் முடிச்ச உடனே இவங்க பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் திறங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் கத்துறாங்க. ஸோ பிக் பாஸ் உடனே வந்து கன்ஃபெஷன் ரூம் திறந்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ் கிட்டேயும் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்கப்பா, பரவாயில்லையே. இவங்க 3 பேரும் பிளான் பண்ணது பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் ஒரு பிராங்க் ஒன்று பண்ண போகிறோம், அதுக்கப்புறமேட்டு கன்ஃபெஷன் ரூம் திறக்க சொன்னால் தயவு செஞ்சு திறங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து நம்ம பிக் பாஸும் வந்து கன்ஃபெஷன் ரூம் சீக்கிரமாகவே திறந்துட்டாங்க. உள்ளே போய் பிக் பாஸ் காலிலே விழுந்துட்டாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸும் சொல்கிறாங்க, இது பிராங்க் தானே, சீரியஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பிராங்க் தான், நாங்கள் வந்து சும்மா தான் பண்ணோம் அப்படி ஆல்ரெடி சொல்லிவிடுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பிரஜின் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். ஏன்னா சாந்திரா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நடத்தின ஒரு பிராங்க் தான் இது. ஸோ சாந்திரா வந்து ரொம்பவே அழுதுட்டாங்க, பயந்துட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் பிக் பாஸ் வந்து சரி இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க போல். ஆனால் இவங்களுடைய நடிப்பு இன்னும் விடலை. பிரவீன் நிஜமாலுமே அடி வாங்கின மாதிரியும் கமருதீன் வந்து அடி கொடுத்த மாதிரியும் வந்து திருப்பி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கமருதீன் வந்து அப்படியே லைவ்லலாம் வந்து ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து சும்மா சைலண்டாக வந்து எனக்கு பயமாக இருக்குது பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பை த வே வேர் இஸ் பாரு அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு நடுவு பாரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் குளிக்க போயிட்டாங்களா, ஐயோ. ஸோ அப்போது இந்த வைல்ட் கார்ட்ஸ்லாம் வந்து எஸ்பெஷலி பிரஜின் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, பாரு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேருந்து மாற்றணும், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாரு இல்லாத டைமாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டு. அதுதான் இதில் ஹைலைட்டு. அதனால் நம்ம பாரு வந்து ஸ்க்ரீன்லேயே இல்லை. ஸோ பாருக்கு வந்து செம்ம வருத்தம், ச்சே நான் இல்லாமல் போயிட்டேனே, நான் குளிக்க போன டைமில் தான் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு செம்ம வருத்தத்தில் இருக்காங்க. முடியல, இன்னும் இருக்குது. ஒவ்வொருத்தராக வந்து இப்போ லைவில் கமருதீனை சப்போர்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி பிரவீனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. இப்போ தெரியுது வீட்டில் யார் எந்த சைடுன்னு சொல்லிட்டு. கமருவுக்கு சப்போர்ட் பண்ணி வினோத்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேலாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து பிரவீனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபைட்டில் நிறைய பேர் பல்பு வாங்கியிருக்காங்க. இன்னொரு பல்பு யாருக்குன்னா, ஃபஸ்ட்டு பல்பு பாரு, இன்னொரு பல்பு யாருக்குன்னா நம்ம திவ்யா தான். ஸோ திவ்யா வந்து நேற்று நைட்டு லைவில் ஃபுல்லாகவே வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன, நீ பாரு கூட சேராத, உன் பேர் தான் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமருக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்களே. இப்போ என்னப்பா நீ பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட திவ்யா ஒரு ஆட்டிடியூடில் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு மக்களே. பரபரப்பாக இருக்குது பிக் பாஸ் வீடுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வேறு ஹோட்டல் டாஸ்க் வருது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.